Hi 10th standard students, good evening all. So today we are going to see unit 20. So நம்ம last classல அத பார்த்திருக்கோம். அதோட continuation தான் நம்ம இந்த classல பார்க்க போறோம். So let me start our session. Okay, so நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா heterosis. So நம்ம ஆல்ரெடி breeding என்னன்னு பார்த்திருக்கோம். So அதோட டைப்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? So இப்போ heterosisனா என்னன்னு பார்க்க போறோம். So heterosis nothing but என்ன அப்படினு பாத்தீங்கன்னா so நம்ம நிறைய hybrid varieties-லாம் நம்ம வந்து cross breeding பண்ணும்போது நமக்கு கிடைக்குது இல்லையா? So அப்படி கிடைக்கிறதுல superiority of the hybrid ஓகேவா? So அதோட superiority of the hybrid obtained by cross breeding ஓகேவா? So நம்ம cross breed பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற superior variety of hybrid plant தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா heterosis அப்படினு சொல்லுவோம். அப்படி இல்லனா hybrid vigor அப்படினு சொல்லுவோம் ஓகேவா? So நம்ம இந்த hybrid vigor மூலமா animalsல breed பண்ணும்போது நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது அப்படினு சொல்லிருக்காங்க. So அது என்னென்ன கிடைக்குது அப்படினு பார்க்கலாம். So increased production of milk by cattle ஓகேவா? So increased production of milk by cattle னா ஆடு மாடுலாம் இருக்கு இல்லையா? So அதுல இருந்து நமக்கு நிறைய milk கிடைக்குது அப்படினு சொல்லிருக்காங்க. So increased production of egg by poultry. So கோழி பண்ணலாம் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? So அதன் மூலமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய egg production இருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. High quality of meat is produced. So நிறைய நமக்கு மாமிசங்கள்லாம் கிடைக்குது அப்படினு சொல்லிருக்காங்க. So increased growth rate in domesticated animals. So நம்ம வளர்க்கக்கூடிய animals ஓட ரேட் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. So எதனால அப்படினு பாத்தீங்கன்னா இந்த heterosis hybrid vigor மூலமா தான் நமக்கு இதெல்லாம் நடக்குது அப்படினு சொல்லிருக்காங்க ஓகேவா? So நம்ம next topic பார்க்கலாம். So next topic வந்து genetic engineering ஓகேவா? So genetic engineering so நம்ம geneticsனாலே நமக்கு தெரியும் it's a transfer of characters from one generation to another generation தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படி பாத்தீங்கன்னா genetics அப்படினு சொல்லுவோம். So genetic engineering னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். Genetic engineering is the manipulation and transfer of gene from one organism to another organism to create a new DNA called as recombinant DNA. So genetic engineering is nothing but என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம்ல இருந்து இன்னொரு ஆர்கானிசம்க்கு ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா so to create a recombinant DNA. So recombinant DNA னா rDNA. So அதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா genetic engineering அப்படினு சொல்லிருக்காங்க. So the term recombinant is used because DNA from two different sources can be joined together. இந்த recombinate னா recombine பண்றது இல்லையா? So மறுபடியும் ஒண்ணா இணைக்கிறது அப்படின்றத வந்து recombine அப்படினு சொல்லுவோம். So ஏன் இந்த recombinant DNA அப்படினு சொல்லி இங்க பேர் வச்சிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா so வெவ்வேறு சோர்சஸ்ல இருந்து இருக்கக்கூடிய ரெண்டு DNA-வை நம்ம என்ன பண்ணலாம் ஒண்ணா ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் recombinant DNA அப்படினு சொல்லிருக்காங்க. So hence genetic engineering is also called as recombinant DNA technology. So அதனால இந்த genetic engineering இன்னொரு பேர் என்னன்னு சொல்றாங்க recombinant DNA technology னு இதுக்கு பேர் இருக்கு. ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃபரண்ட் சோர்ஸ் ஆஃப் DNA-வை நம்ம என்ன பண்ணலாம் ஒண்ணா கம்பைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இதுக்கு பேர் recombinant DNA technology அப்படினு சொல்லிருக்காங்க ஓகேவா? So இங்க do you know கொடுத்திருக்காங்க. Plasmid is the small circular double stranded DNA. So plasmid அப்படின்றது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா it's a small circular இங்க இருக்கு பாத்தீங்களா small circular double stranded DNA molecule found in the cytoplasm of bacterial cell. So இது எங்க present ஆயிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா cytoplasm குள்ள இருக்கிற bacterial cell ல தான் present ஆயிருக்கு and separated from chromosomal DNA. So பாத்தீங்கன்னா இந்த DNA ல இருந்து தனியா பிரிச்சு தான் இருக்கு இந்த plasmids. It can be replicate independently. So இது தன்னத்தானே என்ன பண்ணிக்கலாம் replicate ஆகிக்கும் அப்படினு சொல்றாங்க ஓகேவா? So the plasmid so இங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா restriction enzymes recognizes a specific base pair sequence that means palindrome sequence in DNA is called restriction site and cleaves the phosphodiester bond within DNA. So இங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா palindrome அப்படினா ரிவர்ஸ்ல இருந்து பார்த்தாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தா நமக்கு சேமா இருக்கும்ன்றது நம்ம palindrome sequence அப்படினு சொல்லுவோம் இல்லையா? சோ அத இங்க கொடுத்திருக்காங்க CTTAAG இங்க பாத்தீங்கன்னா GAATTC இப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் palindrome sequence அப்படினு சொல்லிருக்காங்க ஓகேவா? சோ இந்த மாதிரியான சீக்வென்ஸ் obtain பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகுற என்சைம் பேரு restriction enzyme அப்படினு சொல்லிருக்காங்க ஓகேவா? சோ அடுத்து techniques of genetic engineering ஓகேவா? சோ என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் என்னென்ன டிஸ்கவர் பண்ணிருக்காங்க அப்படினு பார்க்கலாம். சோ important discoveries that led to the stepping stone of rDNA technology were so இந்த recombinant DNA வந்து நம்ம யூஸ் பண்ணதனால என்னென்ன மாதிரியான டிஸ்கவரிஸ்லாம் நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So first one presence of plasmid in bacteria that can undergo replication independently along with the chromosomal DNA. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா plasmid. So இங்க இது எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொன்னா நம்ம பாக்டீரியல் செல்ல பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொன்னோம் இல்லையா? So அந்த பாக்டீரியல் செல்ல பிரசன்ட் ஆயிருக்க plasmid வந்து தன்னத்தானே என்னவாயிடும் ரெப்ளிகேட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா? So அது ஒண்ணே. Second one restriction enzymes நம்ம சொன்னோம் இல்லையா? restriction enzymes cuts or breaks DNA at specific site and are also called as molecular scissors. இந்த restriction enzyme என்ன பண்ணும் அப்படினு பாத்தீங்கன்னா DNA-வை கட் பண்ணும் இல்லனா பிரேக் பண்ணும் எங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் சைட்ல வந்து பிரேக் பண்ணும். So அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா molecular scissors அப்படினு சொல்லலாம். So DNA ligase are the enzymes which help in ligating joining the broken DNA fragments. So இங்க restriction enzyme வந்து பிரேக் பண்ணுது இங்க DNA ligase அப்படிங்கற enzyme வந்து என்ன பண்ணுதுன்னா பிரேக் ஆன DNA-வை ரெண்டுத்தையும் ஒண்ணா ஜாயின் பண்ணுது ஓகேவா? So இதெல்லாம் தான் discoveries in genetic engineering ஓகேவா? So gene cloning so நமக்கு பேர்லயே இருக்கு cloning
ஓகேவா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் க்ளோனிங்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு எக்ஸாக்ட் ஜெராக்ஸ் காப்பியை வந்து உருவாக்குறதுக்கு பேர் தான் நம்ம க்ளோனிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நமக்கு க்ளோனிங் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலி ஷீப். ஓகேவா? ஃபஸ்ட்டு க்ளோன் மூலிமா உருவாக்கப்பட்ட ஷீப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலி தான். ஸோ வாட் ரிமைன்ஸ் டு யுவர் மைண்ட் வென் யூ ஹேர் த வேர்ட் க்ளோன்? அஃப்கோர்ஸ் டோலி. ஓகேவா? த க்ளோன்டு ஷிப், இதான் வந்து ஃபஸ்ட்டு க்ளோன் பண்ண ஷிப். த கார்பன் காப்பி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இஸ் ஆஃபன் கால்ட் அஸ் க்ளோன். ஓகேவா? ஸோ எக்ஸாக்ட் காப்பி, ஒரு உருவத்தை போல இன்னொரு உருவத்தை எக்ஸாக்டாக கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? க்ளோன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹவவர் more appropriately a clone means to make a genetically exact copy of an organism. So clone அப்படின்னா என்னன்னா ஜெனட்டிக்காக அப்படியே ஒரு உருவம் போல இன்னொருத்தவங்களை அப்படியே எக்ஸாக்ட் கார்பன் காப்பியாக உருவாக்குறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? க்ளோனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? So in gene cloning, a gene or a piece of a DNA fragment is inserted into a bacterial cell where DNA will be multiplied as the cell divides. ஸோ இங்கே க்ளோனிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜீனோ அப்படி இல்லைன்னா ஒரு பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு எதில் இன்சர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் செல்லில் இருக்கிற டிஎன்ஏல இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஎன்ஏ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிட்டே இருக்கும். எப்போ அது மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிட்டே இருக்கும்னா செல் டிவைட் ஆக டிஎன்ஏ வந்து மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சுட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ a brief outline of the basic steps involved in genetic cloning. ஓகேவா? க்ளோனிங் எப்படி பண்ணுறாங்க, எப்படி ஒரு எக்ஸாக்டாக ஒரு ஆர்கானிசம் போல் இன்னொரு கார்பன் காப்பியை எப்படி உருவாக்குறாங்க, அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோலேஷன். ஸோ ஐசோலேஷன் நமக்கு தெரியல, தனிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஐசோலேஷன் அப்படின்னா ஸோ ஐசோலேஷன் ஆஃப் டிசைர்ட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் பை யூசிங் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஃபஸ்ட்டு தனிமைப்படுத்தணும். ஓகேவா? அந்த டிஎன்ஏவை தனியாக எடுக்கணும். ஓகேவா? எதை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை யூஸ் பண்ணி தனியாக பிரிச்சிடணும். செகண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் ஆஃப் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இன்டு ஏ சூட்டபிள் வெக்டார். ஸோ யாருக்கு நம்ம செலுத்த போகிறோமோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு செலுத்தணும். ஓகேவா? டு மேக் ஆர்டிஎன்ஏ. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா, ரெண்டு வெவ்வேறு டிஎன்ஏவை கொண்டு போய் ஒன்றா ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ தனியாக எடுத்து வச்ச அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். யாருக்கு இன்சர்ட் பண்ண போகிறோமோ அவங்களுக்கு போய் நம்ம இன்சர்ட் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆர்டிஎன்ஏ இன்டு பாக்டீரியல் ஹோஸ்ட் செல். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆர்டிஎன்ஏ இன்டு பாக்டீரியல் ஹோஸ்ட் செல். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஎன்ஏவை எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க? பாக்டீரியல் ஹோஸ்ட் செல்லில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபோர்த் செலக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் ஹோஸ்ட் செல் டு கெட் எ க்ளோன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம செலக்ட் பண்ணி ஸோ அங்கே மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஓகேவா? ஆர்டிஎன்ஏ வந்து மல்டிப்ளை ஆகுது, மல்டிப்ளிகேஷன் நடக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கெட் எ க்ளோன். ஸோ நம்ம இதெல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை போல ஒரு கார்பன் காப்பி கிடைக்கிற ப்ராசஸ் தான் இங்கே ஃபோர்த் ப்ராசஸில் நடக்குது. தென் எக்ஸ்பிரஷன் ஆஃப் க்ளோன்டு ஜீன் இன் ஏ ஹோஸ்ட் செல். ஸோ அந்த ஹோஸ்ட் செல்லில் இந்த க்ளோன்டு ஜீனுடைய எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் லாஸ்ட்டாக. ஓகேவா? ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸ் மூலிமா தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெனட்டிக் க்ளோனிங் அப்படின்ற மெத்தட் வந்து நடக்குது. ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு ஆர்கானிசம் போல எக்ஸாக்ட் கார்பன் காப்பி வந்து நம்ம உருவாக்குறோம் அப்படின்றதுக்கான 5 மெத்தட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேக்சின்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா டெவலப்மெண்ட் ஆஃப் டாலி. ஸோ இதான் ஃபஸ்ட்டு க்ளோன் மூலிமா உருவாக்குன டோலி ஷீப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி பண்ணியிருக்காங்க, யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் டோலி. டோலி வாஸ் த ஃபர்ஸ்ட் க்ளோன்டு ஃபீமேல் ஷீப். ஓகேவா? ஸோ இதான் முதல்ல க்ளோன் மூலிமா உருவாக்கப்பட்ட ஃபீமேல் ஷீப் developed by Dr. Ian Wilmot and his colleagues at the Roslin Institute, Scotland in July 1996. So இதை முதல்ல செஞ்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ian Wilmot அப்படின்றவர் தான். So she was created by somatic cell nuclear transfer technique. So இந்த cloned sheep வந்து எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா somatic cell nuclear transfer technique மூலமா தான் வந்து இந்த ஷீப் வந்து உருவாக்கியிருக்காங்க. She lived for 6.5 years. ஓகேவா? இந்த cloned sheep வந்து எத்தனை வருஷம் வந்து உயிரோடு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 years வந்து உயிரோடு இருந்திருக்கு. ஸோ இது எப்போ இறந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003. ஓகேவா? 2003 வந்து இறந்துருக்கு. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான லங் டிசீஸ் வந்ததுனால அது இறந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ பிளாக் ஃபேஸ்டு ஷீப். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபேஸ்டு ஷீப் எடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ இதான் வந்து டோனார் ஷீப். இதில் இருந்தால் நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான டிஎன்ஏ வந்து எடுக்க போகிறோம். ஸோ இங்கே பிளாக் ஃபேஸ்டு ஷீப் எடுத்திருக்காங்க. ஸோ இதான் வந்து டோனார் எக்கை வந்து டோனார் பண்ண போகுது. ஸோ இங்கே எக் எடுத்துட்டாங்க, தனியாக எடுத்துட்டாங்க. ஓகேவா? எடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த எக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸை தனியாக பிரிச்சிருக்காங்க. எக் தனியாக, நியூக்ளியஸ் தனியாக பிரித்து வச்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் செல் அண்டு என்நியூக்ளியேட்டட் எக். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செல்லையும் என்நியூக்ளியேட்டட் எக் அப்படின்னா என்னது, இந்த எக் நியூக்ளியஸ் இல்லாமல் எக் இருக்கு இல்லையா, அந்த எக் பேர் தான் நம்ம என்நியூக்ளியேட்டட் எக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த நியூக்ளியஸ் நம்ம தனியாக எடுத்துட்டோம் இல்லையா? ஸோ அந்த எக்கையும் அந்த செல்லையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபியூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபியூஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி கிடைக்குது எக் ஃபியூஸ்ட் வித் செல்.
ஓகேவா கிடைச்சிச்சா ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டெவலப்மெண்ட் ஆகி நமக்கு எம்ப்ரியோவாக கிடைக்குது ஓகேவா ஸோ ஒயிட் ஃபேஸ்டு ஷிப் இங்கே இருக்குங்க பார்த்தீங்களா ஸோ இது பிளாக் ஃபேஸ்டு ஷிப் இது ஒயிட் ஃபேஸ்டு ஷிப் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷிப் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா ஸோ இந்த பிளாக் ஃபேஸ்டு ஷிப்லேருந்து என்ன எடுத்திருக்காங்க எக் எடுத்திருக்காங்க இந்த ஒயிட் ஃபேஸ்டு ஷிப்லேருந்து செல் எடுத்திருக்காங்க ஓகேவா ஸோ அது தனித்தனியாக எடுத்து ஒன்றா கம்பைன் பண்ணியிருக்காங்க கம்பைன் பண்ணதுக்கப்புறம் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்கேட் மதர் வித் இம்ப்ளான்டட் எம்ப்ரியோ ஸோ இதுதான் மதர் ஓகேவா ஸோ இந்த எம்ப்ரியோ வந்து இதுக்குள்ளே இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா பொருத்திருக்காங்க ஸோ அதுலேருந்து நமக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா இங்கே கிடைச்சிருக்கு பாருங்களேன் பிளாக் ஃபேஸ்டு ஷீப் வித் ஒயிட் ஃபேஸ்டு லேம்ப் ஓகேவா ரெண்டுமான கேரக்டர்ஸுமே அதுக்கு வந்திருக்கு ஓகேவா பிளாக் ஃபேஸ்டு ஷீப் வித் ஒயிட் ஃபேஸ்டு லேம்ப் க்ளோன் இதுதான் க்ளோன்டு ஷீப் ஓகேவா முதல்ல உருவாக்கப்பட்ட டோலி ஷிப் ஃபீமேல் ஷிப் இதுதான் க்ளோனிங் ப்ராசஸ் மூலிமா ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் நடக்கும் க்ளோனிங்கில் இது மாதிரி தான் எடுத்து எக்ஸாக்ட் கார்பன் காப்பியாக உருவாக்குவாங்க ஓகேவா ஸோ பயோடெக்னாலஜி இன் மெடிசன் ஓகேவா ஸோ நம்ம லெசன் பேரே என்னது பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி இல்லையா ஸோ பயோடெக்னாலஜி எப்படி நம்ம மெடிசன்ஸில் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன மாதிரியான மெடிசன்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் என்னென்ன மாதிரி டிசீஸ்க்கு க்யூர் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ யூசிங் ஜெனடிக் இன்ஜினியரிங் டெக்னிக் மெடிசினலி இம்பார்ட்டன்ட் வேல்யூபிள் ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாலிபெப்டைட்ஸ் தட் ஃபார்ம் த பொட்டன்ஷியல் pharmaceutical product for treatment of various diseases have been developed on a commercial scale ஓகேவா ஸோ நம்ம இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங்கை யூஸ் பண்ணி மெடிசனல் ஃபீல்டில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அந்த மெடிசன்ஸ்லாம் வந்து நிறைய டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம் ஸோ அதில் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் pharmaceutical products developed by RDNA technique அப்படின்றது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி தான் ஸோ ஜெனடிக் இன்ஜினியரிங்னாலும் ஒன்று தான் RDNA டெக்னிக்னாலும் ஒன்று தான் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் இன்சுலின் யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயாபெட்டிஸ் ஸோ டயாபெட்டிஸ் அப்படின்றது சுகர் பேஷன்ஸ் இல்லையா அவங்களுக்கு நம்ம இன்சுலின் போடுவோம் இல்லையா நம்மளோட சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ஸோ அதுவுமே ஒரு ஜெனடிக் இன்ஜினியரிங்மாக கண்டுபிடிச்சது தான் இன்சுலின் தென் ஹியூமன் growth ஹார்மோன் யூஸ்டு ஃபார் ட்ரீட்டிங் சில்ட்ரன் வித் growth deficiency ஸோ ஹியூமன் growth ஹார்மோன் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டோம் அப்படின்னா ஸோ அவங்களுடைய வளர்ச்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுக்காக ஹியூமன் growth ஹார்மோன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க blood clotting factors are developed to treat hemophilia ஓகேவா ரத்த சோகை சொல்கிறோம் இல்லையா ஸோ அதான் ஹீமோஃபிலியா பிளட் வந்து அதிகமாக லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க எது இந்த பயோடெக்னாலஜி மூலயமா ஸோ அடுத்து டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர் இஸ் யூஸ்டு டு டிசால்வ் பிளட் கிளாட்ஸ் அண்ட் ப்ரிவென்ட் ஹார்ட் அட்டாக் ஸோ இந்த டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர் அப்படின்றத பயோடெக்னாலஜி மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தம் கட்டிக்குது இல்லையா ரத்தம் முறையுது இல்லையா ஸோ அந்த பிளட் கிளாட்டெல்லாம் டிசால்வ் பண்ணுறதுக்காகவும் ஸோ ஹார்ட் அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த டிஷ்யூ பிளாஸ்மோனேஜன் ஆக்டிவேட்டர் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் வேக்சின்ஸ் அகேன்ஸ்ட் வேரியஸ் டிசீசஸ் நிறைய தடுப்பூசிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா வேக்சின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு ஹெப்பாட்டிட்டிஸ் பி ரேபிஸ் இதுக்கெல்லாம் வந்து தடுப்பூசிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க வேக்சின்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ இதான் வந்து பயோடெக்னாலஜி இன் மெடிசன் ஓகேவா அடுத்து ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா DNA finger printing technology ஓகேவா ஸோ த ஹியூமன் ஜீனோம் ஹேஸ் 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் ஓகேவா எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கு 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்கு Did you know that the DNA pattern of two individuals cannot be same except for identical twins? So ஓகேவா ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து டிஎன்ஏ வந்து என்னவா இருக்காது சேமாக இருக்காது எக்ஸப்ட் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஓகேவா ரெண்டு பேரும் இரட்டை பிறவிகளாக இருந்தால் தான் அவங்களுடைய டிஎன்ஏ வந்து சேமாக இருக்கும் மற்றபடி எல்லாருக்குமே வந்து டிஎன்ஏ வந்து செப்பரேட் தட் மீன்ஸ் வேறு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஈச் பர்சன்ஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இஸ் யூனிக் டியூ டு த ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இன் த பேஸ் பேர்ஸ் Therefore, if we want to compare the genetic difference among the two individuals, DNA fingerprinting is the easier and quicker method. This technique was developed by Alex Jeffrey. ஓகேவா ஸோ அப்போ எல்லாருடைய டிஎன்ஏவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ ஒரு ஸ்லைட் வேரியேஷனில் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதில் இருக்கிற ஜெனடிக் டிஃப்ரென்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காங்க டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்றது ஸோ இந்த முறையை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலெக்ஸ் ஜெஃப்ரி அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு ஓகேவா ஸோ the technique analyzes each individual's unique DNA sequence and provides distinctive characteristics of individuals which helps in identification. ஸோ இந்த டெக்னிக் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்றது ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஎன்ஏ வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன ஸோ அந்த டிஎன்ஏட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேரியபிள் நம்பர்ஸ் ஆஃப் tandem repeat sequence serve as a molecular markers for identification.
In human being, 99% of the DNA base sequence are the same and this is called as bulk genomic DNA. So human beings பொறுத்த வரைக்கும் 99% of the DNA base pairs வந்து சேமா தான் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னு சொல்லிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா bulk genomic DNA அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகேவா? The remaining 1% DNA sequence differs from one individual to another. ஓகேவா? அப்ப டோட்டலா 100%ல 99% of the DNA வந்து எல்லாருமே சேமா தான் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அந்த ரிமைனிங் 1% இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் ஒரு இண்டிவிஜுவல்ல இருந்து இன்னொரு இண்டிவிஜுவலுக்கு வேரி ஆகும் அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகேவா? So this 1% DNA sequence is present as small stretch of repeated sequence which is known as satellite DNA. இந்த 1% DNA தான் வந்து நமக்கு என்னது ரிப்பீட்டடா பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு பேரு satellite DNA அப்படினு சொல்லிருக்காங்க. So the number of copies of the repeat sequence also called VNTRS differs from one individual to another and the resulting variation is the size of DNA segment. So என்னாச்சு அப்படினு பாத்தீங்கன்னா DNA வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காதுன்னு நம்ம சொல்லிட்டோம். பட் ஹியூமன் பீயிங்கை பொறுத்த வரைக்கும் 99% of the DNA base sequence வந்து சேமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரிமைனிங் 1% தான் வந்து என்னது ஒரு இண்டிவிஜுவல் இருந்து இன்னொரு இண்டிவிஜுவலுக்கு டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிஃபர் ஆகிற அந்த சீக்வன்ஸ் பேர் தான் வந்து நம்ம சேட்டலைட் DNA அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த DNA வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் சீக்வன்ஸில் இருக்கும். அந்த ரிப்பீட்டட் சீக்வன்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா VNTRS அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, person 1, person 2, person 3 கொடுத்துருக்காங்க. உங்கள் புக்கில் நீங்கள் நல்லா பாருங்கள், தெரியும். ஓகேவா? ஸோ 1, 2, 3, 4, 5, 6 பேர்ஸ் இருக்கு கொடுத்துருக்காங்களா. அகைன் இங்கே 1, 2, 3, 4, 5 அகைன் 1, 2, 3, 4, 5, 6, 7 person 3க்கு வரும்போது இந்த 1 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதான் அந்த ரிப்பீட்டட் சீக்வன்ஸுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், VNTRS differs அப்படின்னு சொல்லுவோம். இங்கே VNTRS illustration ஆஃப் 3%, மொத்தம் 3 persons இருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே 6 இருக்கு, இங்கே 5 இருக்கு, இங்கே 7 இருக்கு. ஓகேவா? ஸோ 3 personsக்கு எடுத்திருக்காங்க இந்த DNA. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் பேட்டர்னுக்கு பேர் தான் நம்ம VNTRS அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதான் வந்து DNA ஃபிங்கர் பிரிண்டிங். So as shown in the illustration, the sequence AGCT is repeated 6 times in first person. ஓகேவா? AGCT 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 நீங்க இருக்கு இல்லையா. ஸோ 6 times வந்து இது என்ன பண்ணிருக்கு, ரிப்பீட்டட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க person 1ல. ஓகேவா? 5 times in second person பார்த்தீங்கன்னா AGCT 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 ன்னு சொல்லிங்க 5 times ரிப்பீட் ஆயிருக்கு செகண்ட் பர்சன்ல. அண்ட் தேர்ட் பர்சன்ல பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 times. ஓகேவா? ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த ரிப்பீட்டட் பேட்டர்னுக்கு பேர் தான் VNTRS அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? Because of this, DNA segment of third person will be larger in size, followed by DNA segment of first person and then the second person. Thus, it is clear that satellite DNA brings about variation within the population. Variation in DNA banding pattern reveals difference among the individuals. So, அப்போ person 1ல 5 இருந்துச்சு, person 2ல 6 இருந்துச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் தான் வந்து அடுத்த இண்டிவிஜுவலுக்கு வந்து என்ன கொண்டு வருது அப்படின்னு சொன்னோம், வேரியேஷன்ஸை கொண்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்லையும் கொண்டு வருது, பாப்புலேஷன்லையும் வேரியேஷன்ஸை கொண்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து DNA ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் DNA ஃபிங்கர் பிரிண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DNA ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் ஃபோர்சனிக் அப்ளிகேஷன் லைக் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சச் அஸ் ஐடென்டிஃபைங் த கல்பிரேட். ஓகேவா? ஃபிங்கர் பிரிண்டிங்லாம் வைக்கிறாங்க இல்லையா. ஸோ கல்பிரேட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக, இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக இந்த DNA ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் paternity testing in case of disputes. So நம்ம DNA டெஸ்ட் பண்றாங்க இல்லையா, ஸோ அதுக்காகவும். It also helps in the study of genetic diversity of population, evolution and speciation. ஸோ இந்த DNA fingerprinting அப்படின்றது நம்ம எதெல்லாம் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜெனட்டிக் டைவர்சிட்டியை, எவல்யூஷன் அதுக்கு படிக்கிறதுக்கு, ஸ்பீசியேஷன். ஓகேவா? ஸோ இந்த மூணுத்தையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா DNA fingerprinting வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? So the next topic is genetically modified organisms. So என்னென்ன organismsலாம் வந்து genetically modify ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். One of the most tremendous development of genetic engineering is the production of genetically modified plants and animals. ஓகேவா? ஸோ நிறைய animals and plants வந்து நம்ம genetify என்ன பண்ணியிருக்கோம், modify பண்ணியிருக்கோம். So genetic modification refers to the alteration or manipulation of genes in the organism using RDNA techniques in order to produce the desired characteristics. So modificationனால என்னது, ஏதோ ஒன்று நம்ம modify பண்ணி புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோன்றதா இல்லையா. ஸோ அப்போ நம்ம ஜீன்ஸில் மாடிஃபிகேஷன் பண்ணி, எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி, ரீகாம்பினன்ட் DNA டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஜீன்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை உருவாக்குறதுக்காக தான். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனடிக் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் த டிசைர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், த DNA fragment inserted is called transgenase. ஓகேவா? ஸோ நம்ம அந்த ஃப்ராக்மெண்ட் எடுத்துகிட்டு போய் இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த இன்சர்ட் பண்ணுற ஃப்ராக்மெண்ட்டுக்கு பேர் என்னென்னா டிரான்ஸ்ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? Plants or animals expressing a modified endogenous gene or a foreign gene are also known as transgenic organism. So நம்ம இந்த transgene மூலமா நமக்கு உருவாகிற அந்த ஆர்கானிசமுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா transgenic organism அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? So the transgenic plants and animals
ஆர் மச் ஸ்டேபிள். ஓகேவா, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். வித் இம்ப்ரூவ்டு நியூட்ரிஷனல் குவாலிட்டி. ஸோ நிறைய நியூட்ரிஷனல் குவாலிட்டியோடு இருக்கும். ரெசிஸ்டன்ட் டு டிசீஸ். ஓகேவா, எந்த டிசீஸும் அது அவ்வளோ சீக்கிரமாக அட்டாக் பண்ண விடாது. அண்ட் டாலரண்ட் டு வேரியஸ் என்வரான்மெண்டல் கண்டிஷன். ஓகேவா, ஸோ எவ்வளோ கண்டிஷன், வெயிலாக இருக்கட்டும், மழை, காற்று, ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கு அது என்ன பண்ணிக்கும், டாலரேட் பண்ணிக்கும். சிமிலர்லி டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆஃப் மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ் அட் லோ காஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ் லைஃப் ஸ்டாக் குவாலிட்டி. ஸோ பிளான்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரிலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ ரொம்ப நியூட்ரிஷனல் குவாலிட்டியோடு உருவாகுது. தென் வந்து டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ நிறைய என்வரான்மெண்டல் கண்டிஷனுக்கு அது ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்குது, டாலரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கோ. அனிமல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீனேஷியஸ் மெடிசினல் பிளான்ட் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு தட் மீன்ஸ் மெடிசன் கிடைக்கிறதுக்கு அட் லோ காஸ்ட். ஓகேவா, ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டில் மெடிசன்ஸை உருவாக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த அனிமல்ஸை. To improve livestock quality. Some examples of genetically modified plants and animals are given in the table below. So என்னென்ன மாதிரியான பிளான்ட்ஸ் வந்து அவங்க ஜெனடிக்கலாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிளான்ட்ஸில் என்ன மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் இம்ப்ரூவ்டு நியூட்ரிஷனல் குவாலிட்டி இன் ரைஸில் நியூட்ரிஷனல் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜீன் இன்சர்டட், என்ன ஜீன் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா கரோட்டின் ஜீன். ஓகேவா, பீட்டா கரோட்டின் ஜீனை தான் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இன்சர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் பீட்டா கரோட்டின் வந்து எதுக்காக இன்சர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ சிந்தசிஸ் பண்ணுறதுக்காக, நம்ம உடம்புல விட்டமின் ஏ சிந்தசிஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அச்சீவ்மெண்ட், ஸோ இதன் மூலிமா நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ரைஸ். ஸோ ஜெனடிக்கலி மாடிஃபைட் ரைஸ் கேன் ப்ரொடியூஸ் பீட்டா கரோட்டின் that can prevent vitamin A deficiency. ஓகேவா, ஸோ விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி குறைபாடுகளாக இருக்குல்ல, ஸோ நம்ம கண்ணு தெரியாமலாம் போகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான டிஃபிஷியன்சியை குறைக்கிறதுக்காக தான் இந்த கோல்டன் ரைஸ் அப்படின்றத வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த ஜெனடிக்கலி மாடிஃபைட் மெத்தட் மூலமா. ஓகேவா, ஸோ அடுத்து இன்க்ரீஸ்டு கிராப் ப்ரொடக்ஷன், நிறைய கிராப் உற்பத்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிடி ஜீன் ஃப்ரம் பாக்டீரியா பேசிலஸ் துரிஞ்சினேஸ். ஸோ என்ன ஜீனை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடி ஜீன். எதுலேருந்து எடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா துரிஞ்சினேசஸ்லேருந்து எடுத்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிடி ஜீன் ப்ரொடியூசஸ் எ ப்ரோட்டீன் தட் இஸ் டாக்ஸிக் டு இன்செக்ட்ஸ். ஓகேவா, ஸோ இன்செக்ட்ஸ்லாம் வந்து செடி மேலே உட்காந்தா தான் நம்மளோட செடியோட வளர்ச்சி வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்கை வந்து கிரியேட் பண்ணுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்செக்ட் அது மேலே வந்து உட்கார விடாமல் தடுக்கிறதுக்காக. ஓகேவா, ஸோ insect resistant plants. These plants can produce the toxin protein that kills the insect which attack them. ஓகேவா, எதுக்காக இந்த டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த இன்செக்ட்லாம் வந்து அந்த பிளான்ஸ் அட்டாக் பண்ணுதோ அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து கொள்றதுக்காக தான் இந்த டாக்ஸின் வந்து அதில் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ ஸோ அந்த மாதிரி இன்செக்ட் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கிராப்ஸ் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பிளான்ஸில் மாடிஃபை பண்ணுது. ஸோ அனிமல்ஸில் என்ன மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு wool quality and ப்ரொடக்ஷன். அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு wool quality and ப்ரொடக்ஷன். ஸோ என்ன ஜீன் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் அமினோ ஆசிட் சிஸ்டீன். அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெனிக் ஷீப். ஓகேவா, ஜீன் எக்ஸ்பிரஸ்ட். ஸோ டிரான்ஸ்ஜெனிக் ஷீப் தான் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் இதுலேருந்து. ஸோ ஷீப்லேருந்து நம்ம என்ன எடுப்போம், நிறைய லெதர்ஸ்லாம் எடுப்போம் இல்லையா, அந்த லெதர்ஸ்லாம் நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணிப்போம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இன்க்ரீஸ்டு க்ரோத் இன் ஃபிஷ்ஷஸ். ஃபிஷ்ஷஸில் வந்து நிறைய உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ஸோ சால்மன் ஆர் ரெயின்போ ட்ரவுட் ஆர் டிலாப்பியா க்ரோத் ஹார்மோன் ஜீன் தான் வந்து அவங்க இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஜெனிக் ஃபிஷ், நிறைய டிரான்ஜெனிக் ஃபிஷ்ஷஸை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக. அதுக்கு பேர் ஜீன் எக்ஸ்பிரஸ்ட். ஓகேவா, ஓகே. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட், டுடே செஷன் இஸ் ஓவர். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூனிட் 20 முடிஞ்சிருச்சு. ஸோ லெட் மீ see the new unit in the next class. Thank you student. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.